الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் நபித்தோழர்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன்.
இந்த ஜும்மாவினுடைய உரையிலே நீண்ட ஆயுளை பெற நாம் செய்ய வேண்டிய அமல் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நான் வாழ்ந்தால் போதும் என்கிற அந்த மனோநிலை உடையவர்கள் மிக சொற்பமான நபர்கள் மட்டும்தான். பெரும்பாலான மனிதர்களுடைய உள்ளங்களின் இயக்கங்கள் நீண்ட நாள் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும், எப்பொழுதும் நான் இளமையாகவே இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் ஆசைப்படுவார்கள். எந்த மனிதனும் இந்த உலகத்திலே மரணத்தை விரும்புவானா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதைதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, குல் நபியே நீர் கூறுவீராக, இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும். சும்ம பிறகு துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய அந்த இறைவனின் பக்கம் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம யுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மரணம் என்பது நிச்சயமாக நம்மை சந்தித்தே தீரும். இதற்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மரணத்தை அடையக்கூடிய மனிதன், அந்த மரணத்தை எதிர்நோக்கக்கூடிய மனிதன், அவனுடைய ஆசைகளும் அவனுடைய உணர்வுகளும் அவனுடைய ஏக்கங்களும் இந்த உலகத்திலே நாம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. அவன் வசிக்கக்கூடிய வீடு அல்லது புதிதாக கட்டக்கூடிய வீடுகள் எல்லாம் அதனுடைய அந்த வசதிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே நாம் ஏதோ நிரந்தரமாக இருப்பதை போல அவன் வீடுகளை வசதியாக கட்டி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 63 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதர்களே ஆக சிறந்தவர்களாக இருந்த இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் 63 வயது. அதனால்தான் சொன்னார்கள், அஹ்மாரு உம்மத்தி, என்னுடைய சமூகத்தினுடைய ஆயுள் காலம் மின் சித்தீன இலா சபஈன், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலகட்டம் தான் என்று சொன்னார்கள். இந்த வயதுக்குள்ளாகத்தான் அதிகமான மக்கள் இன்றைக்கு மரணிக்கிறார்கள். அப்ப 70ஐயும் தாண்டி 80ஐயும் தாண்டி 90ஐயும் தாண்டி சில மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் லாபத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆயுளை நீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எதற்காக? அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய, செய்த தவறுகளுக்காக தௌபா செய்யக்கூடிய, நமக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கிடைக்கக்கூடிய செயல்களை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். இந்த உலகத்திலே பல சஹாபாக்கள் பலர்கள் ஒரு சிறிய குறைந்த வயதிலே மரணித்திருக்கிறார்கள். அதிகமான வயதுடைய சஹாபாக்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது 103 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். 60 வயது வரைக்கும் ஜாகிலியா காலத்திலே இருந்திருக்கிறார். அந்த 60 வயதிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி மீதமுள்ள 60 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த காலகட்டம் 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி பெரிய வயது உடையவர்களாக வாழ்ந்த நபித்தோழர்களும் உண்டு. ஆனால் குறைந்த வயதிலே 50, 40, 30, 60 வயதிலே மரணித்த எத்தனையோ நபித்தோழர்களும் உண்டு.
எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் மரணத்தை நினைத்து பாருங்கள். நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா? அதற்கான ஒரு செயலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்பாக மரணத்தை பற்றி உள்ள சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ், ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அவன் நாடியவர்களுக்கு திரும்ப அந்த ரூஹை கொடுக்கிறான். எப்பொழுது? இரவிலே நாம் தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறு தூக்கம் என்பது அதுவும் ஒரு விதமான மரணம், ஒரு சிறிய மரணம். இறைவன் யாருக்கு நாடுகிறானோ காலையில அவர்களுக்கு அந்த ரூஹை திரும்ப அவர்களுக்கு வழங்குகிறார். அதனாலதான் நாம எந்திரிச்சு வருகிறோம் ஃபஜ்ருக்கு. ஆனா அதையும் இழந்து ஃபஜ்ரையும் கடந்து தூங்கக்கூடிய மக்களும் நம்மிலே பலர்கள் இருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ்வே, நான் மரணித்ததற்கு பிறகு, இரவுல நாம தூங்குறோம் இல்லையா, அதை குறிப்பிடுகிறார்கள். நான் மரணித்ததற்கு பிறகு திரும்பவும் எனக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் பக்கமே நாம் மீண்டு செல்ல வேண்டி உள்ளது என்று அந்த இறைவனை நீங்கள் புகழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஆயுள் நீண்டதாக இருக்க, மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை அடையும். அந்த மரணத்திற்கு முன்பாக நன்மைகளை செய்து அந்த நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தந்தால் அந்த ஆயுள் நமக்கு அதிகரிக்கவும் நம்முடைய வாழ்வாதாரம் விசாலாக்கப்படவும் அதற்காக வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமா, உங்களுடைய வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தி பரக்கத்து வேண்டுமா? இதுல நாம என்ன விளங்கிக் கொள்கிறோம்? பரக்கத்துனா என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு பேர்ல நிறைய பேர்கள் பரக்கத்துகள், பேர்ல பரக்கத்து இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க? என்னுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து இல்லை. நிறைய சம்பாதிக்கிறான், பரக்கத்துனா மக்கள் இன்னைக்கு அப்படிதான் விளங்கி இருக்கிறார்கள். அதாவது எனக்கு இன்னைக்கு மாதம் இவ்வளவு ரூபாய் வருமானம் என்று சொன்னால் அந்த வருமானம் கூடினால் எனக்கு பரக்கத் அதிகமாகிவிட்டது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதுவல்ல பரக்கத் என்பது. எவ்வளவு வருமானத்தை இறைவன் நமக்கு தருகிறானோ அதிலே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் அதிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் நடத்துகிறோமே, அதுதான் பரக்கத் என்பது. நம்மை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் புலம்புகிறார்கள். குறைவான சம்பாத்தியம் உள்ளவர்களும் புலம்புகிறார்கள். ஆனால் பரக்கத்தை நாடி இறைவன் எனக்கு இதில் பரக்கத்தை தருவான் என்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள் குறைவான வருமானத்தோடு இருந்தாலும் அதை கொண்டு திருப்தி அடைகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் அதனை பரக்கத் செய்து கொண்டிருக்கிறான். பரக்கத் என்பது அந்த, அதாவது ஜியாதா பரக்கத், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஜியாதா என்று சொன்னால் அதிகப்படுத்துவது, அதைதான் மனிதர்கள் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல பரக்கத் என்பது. கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தாலும் அதிலே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் போதிய அளவு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது, இதுதான் இறைவன் செய்யக்கூடிய பரக்கத். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்துல ரிஸ்க் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த ரிஸ்க் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் வாழ முடியாது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை, அவன் தங்குவதற்கான வீடு, அவனுடைய உணவு, அவனுடைய உடை, தண்ணீர், இது இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. இதெல்லாம் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் அந்த ரிஸ்கை குறித்தும் நாம் அல்லாஹ்விடத்திலே பல நேரங்களில் துஆ செய்கிறோம். ஹலாலான முறையில் அந்த சம்பாத்தியம் இருக்க வேண்டும். அதன் மூலம் நானும் என்னுடைய பொறுப்பிலே கீழே இருக்கக்கூடிய மனைவி மக்கள் எல்லோரும் அந்த ஹலாலான முறையிலே சாப்பிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அதற்கான அந்த பொருளாதாரத்தை நாம் ஈட்டுகிறோம். ஆனால் அந்த ரிஸ்க் என்பது அல்லாஹ் ஷைத்தானுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹதீஸே குத்ஸியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்லீஸ் ஷைத்தான் அல்லாஹ்விடம் முறையிட்டான், இறைவா, என்னை நீ விரட்டப்பட்டவர்கள் ஒருவனாக ஆக்கிவிட்டாய், உலகத்திலே நான் சபிக்கப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக என்னை நீ எரிந்து விட்டாய், எனக்கான ரிஸ்க் என்ன? யார் கேட்கிறார்? இப்லீஸ் கேட்கிறார். ஷைத்தான் கேட்கிறார்கள், எனக்கு உண்டான ரிஸ்க் என்ன? ஏன்னா நீ படைக்கப்பட்ட படைப்பு நான், மறுமை நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் கேட்கிறான், மறுமை நாள் வரைக்கும் உன்னுடைய அடியார்கள் எல்லோரையும் வழிகெடுப்பேன். யாரையும் நேர்வழியின் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வழிகெடுப்பது என்னுடைய கடமை, அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் மறுமை நாள் வரைக்கும்.
அப்ப அது வரைக்கும் எனக்கு ரிஸ்க் வேணும் இல்ல, வழிகெடுக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் இருக்கணும் இல்ல, அதே மாதிரி வழிகெடுக்க வேண்டும். எனக்கு உண்டான ரிஸ்க் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உணவு உண்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அந்த உணவை உண்ண ஆரம்பித்தால் அந்த உணவிலே ஷைத்தானுக்கு பங்கு உண்டு. அப்ப ஷைத்தானுக்கு உணவு கிடைத்து விடுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நாம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறோம்? பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் ஃபி அவ்வலிஹி பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி எத்தனை பேர் நாம சொல்லுகிறோம்? அதே போல எந்த வீட்டில் இறைவனை பற்றி நினைவு கூறப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த வீட்டினுடைய வாசல் அடைக்கப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வீட்டிலே இருந்து வெளியேறும் பொழுது அந்த துஆவை ஓதவில்லையோ, அந்த வீட்டிலே ஷைத்தான் இரவு தங்கி விடுகிறான். வீட்டை கதவை லாக் பண்ணிக்கிறோம், அப்படியே பேசிக்கிட்டு யாரையாவது எதையாவது போனை பார்த்துக்கிட்டு இப்பதான் நாம இன்னைக்கு செய்கிறோம். பிஸ்மில்லா என்று சொல்லி கதவை இன்றைக்கு லாக் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த லாக்கை திறப்பவர்கள் நம்மளே எத்தனை பேர்கள்? அப்ப இப்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் நம்மோடு அந்த வீட்டிலே இரவு தங்கி விடுகிறான். அப்ப எப்படி நல்ல அமல்கள் நம்மிடத்தில் இருக்கும்? நல்ல பண்புகள் எப்படிடத்திலே வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டிய நற்பண்புகள் என்பது எப்படி நம்மிடத்திலே வரும்? இப்படிப்பட்ட சிறிய தவறுகள் நம்முடைய பார்வையில் இன்றைக்கு அற்பமாக சில பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதைதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹக்கராத்து ذுனூப், எந்த ஒரு பாவங்களையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள், அதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லி அடுத்து சொன்னார்கள், நீண்ட ஆயுள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வேண்டுமா? நல்ல ஆயுள், நல்ல வயது உடையவர்களாக வாழ வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது சிலத்து ரஹீம், இரத்த பந்தங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். இது இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு மத்தியில ஒரு விரிசலோடு இருப்பதை பார்க்கிறோம். இரத்த உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுடைய ஆயுளை நீட்டுகிறான். அடுத்து என்ன? உங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதை அதிகப்படுத்துகிறான். அப்ப நீண்ட ஆயுள், நல்ல வாழ்வாதாரம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். இன்னைக்கு எப்போ இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்றோம்? உறவு முறை என்பது, உறவு என்பது 3 வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். முதலாவது என்ன? அந்த உறவு என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உறவுகள் தான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். கூட பிறந்த சகோதரர் மட்டுமல்ல, இஸ்லாத்திலே இவர் ஒரு பெண் என்று சொன்னால் அவள் என்னுடைய சகோதரி, ஒரு ஆண் என்று சொன்னால் இவர் என்னுடைய சகோதரர், இது என்னுடைய கொள்கை உறவு, இப்படி சொல்றோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு உறவு. இரண்டாவது உறவு இரத்த பந்தத்தினால் வரக்கூடிய உறவுகள். அது நம்முடைய தாய், அதே போல நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதரிகள், சகோதரர்கள், அவர்களுக்கு மேல் அசலாக வருபவர்கள், அவர்களுக்கு கீழ் கிளையாக வருபவர்கள், இப்படிப்பட்ட இந்த உறவுகள். மூன்றாவது ஒரு உறவு எது? இஸ்லாம் அல்லாத பிற மக்கள், இஸ்லாம் அல்லாத மக்கள் எல்லோரும் ஆதமுடைய பிள்ளைகள். அப்ப இவர்களிடத்திலே போய் இந்த உறவுகளின் மூலமாகத்தான் அவர்களை பார்த்து நம்ம சிரிப்பது, அவர்களோடு பழகுவது, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மார்க்கத்தை பற்றியுள்ள செய்திகள் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு இரத்த உறவுகளோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? எப்ப நாம சந்திக்கிறோம்? ஒரு பெருநாள் வந்தாங்க, 2 பெருநாள் இடத்துல உறவுகளை சந்திக்கணும். இன்னைக்கு ஈதுடைய குத்துபால சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக போய் நான் சந்திக்கிறேன், அதோட முடிச்சு. இல்ல அப்படின்னு சொன்னால் ஒரு திருமண நிகழ்வு என்று சொன்னால் அதிலே போய் சந்திக்கிறோம், அதோடு முடிந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த உறவுகள் நீடிக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர்களுக்கு நம்முடைய உறவு முறைகளை பற்றி தெரிகிறது? உறவு முறைகள் வீட்டுக்கு வந்தாலே பிள்ளைகள் ஏண்டா இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த நேரத்துல போய் நான் ஏதாவது கொஞ்ச நேரம் போன் பார்க்கலாம் அப்படின்னா அந்த நேரம் அத்தா கூப்பிடுவாரு, இவர் யார் தெரியுமா? இவர் தான் உங்களுடைய சச்சா. அப்போதான் அவருக்கே தெரியும். 15 வயசுல அறிமுகப்படுத்தி கொடுப்பாரு. அது வரைக்கும் உறவு முறைகள் யார் என்பதை பற்றி தெரியாதவர்களாகத்தான் இன்றைக்கு பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய நிலைமைகள் காரணம், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர்கள்? ஒரு 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தாச்சு, மரணிக்க தயாரா? இல்ல. சரி, ஒரு 10 வருஷம் 50 வயது வரைக்கும் வாழ்ந்ததுக்கு பிறகு மரணிக்க தயாரா? இல்ல.
என்ன நினைக்கிறார்? நான் வாலிபனாக வேண்டும், எனக்கென்று ஒரு திருமணம், அதற்கு பிறகு எங்களின் மூலமாக ஒரு குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வு, அவர்களுடைய பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பது, இப்படிதான் இவனுடைய அந்த வரிசையை நீண்டு கொண்டு செல்லுமே தவிர அதற்கு பிறகு மரணிக்க தயாராக இல்லை. அப்படியானால் நீண்ட ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே நல்ல பண்புகள், இரத்த உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பு வர வேண்டும். அப்ப பலர்கள் சொல்கிறார்கள், சொல்லக்கூடிய ஒரு காரணம், அதாவது நாம் போய் சேர நினைத்தாலும் அவர்கள் என்னை துண்டித்து விடுகிறார்கள். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன? சில் மன் ததஅக, உன்னை யார் ஒட்டுகிறாரோ அவரோடு நீ ஒட்டிக்கொள், உன்னை யார் துண்டிக்கிறாரோ அவரோடு நீ சேர்ந்து கொள் என்று சொன்னார்கள். அவங்களோட இன்னைக்கு உறவு முறையை பலப்படுத்தக்கூடிய எவ்வளவு வழிமுறைகள் இருக்கிறது. விருந்து உபசாரம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல குறைந்து காணப்படக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மக்களிடத்தில் நாம இல்ல, சில பேர் சொல்றாங்க நான் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அவன் தரதே கிடையாது. அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதற்குண்டான சவாபை அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மென்மேலும் அதிலே பரக்கத்துகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். அந்த உறவு முறைகளை பேணுவதனுடைய செய்தியை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு போரில ஒரு அடிமை பெண் அவர்கள் அன்பளிப்பா கனிமத்தாக அங்க கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அது மைமூனா அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? அந்த கனிமத்தினுடைய அந்த மைமூனா என்கிற அடிமை பெண் கிடைக்கிறார். அந்த மைமூனா என்கிற அடிமை, அந்த பெண்ணுக்கு ஒரு அடிமை பெண் கிடைக்கிறார். அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. திடீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த அடிமை பெண்ணை காணவில்லை. அப்ப அவங்க என்ன கேட்டாங்க? அந்த அடிமை பெண் எங்கே? எந்த கூலியையும் நாம் எதிர்பார்க்காமல் நான் அவங்களை சுதந்திரமானவர்களாக நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த மனைவி மைமூனா அவர்களிடத்திலே சொன்னார்கள், உன்னுடைய தாய் மாமாக்களுக்கு இதை நீங்கள் அன்பளிப்பாக வழங்கி இருக்கலாமே. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? இரத்த உறவை நீ பேணிக்கொள், அந்த அன்பளிப்பாக நீ வழங்கினால் உனக்கு அது ரெண்டு நன்மைகள் உண்டு. உரிமை விட்ட ஒரு நன்மை, இன்னொன்னு அவர்களுக்கு கொடுத்த ஒரு நன்மை, இரத்த உறவை சேர்த்து கொண்ட அனுசரித்த அவர்களுக்கு கொடுத்த ஒரு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு உறவு முறைகள் என்பது எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், பொருளாதாரம் இருந்தால் அவர்களோடு ஒரு விதமான உறவும், பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அவர்களோடு ஒரு விதமான உறவும், அந்தஸ்தை பார்த்து உறவு முறைகள், அந்தஸ்து இல்லை என்று சொன்னால் இன்னொரு மாதிரியாக பார்ப்பது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல. இப்படிப்பட்ட விருந்து உபசாரங்களின் மூலமும் உங்களுடைய உறவு முறைகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய ஆபாக்கள் யாரு? முன்னோர்கள். முந்தைய காலகட்டத்தில் ஒரு 20 வருடம் 30 வருடத்திற்கு முன்பாக தௌஹீதினுடைய வளர்ச்சிக்கு முன்னால் மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹத்தம் ஃபாத்திஹா ஓதி அனைவரும் ஒரு விருந்தை கொடுப்பது. இன்னைக்கு சிலர்கள் கவலைப்படுகிறார்கள், இந்த தௌஹீது எந்த சாப்பாடும் இல்லை, பூந்தியை பார்த்து நாங்கள் பல நாட்கள் ஆச்சுது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். அப்ப என்ன காரணம்? அன்னைக்கு அந்த ஆபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு விதத்தை நியாயப்படுத்தவில்லை. அது விதத்து தான், அது நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிதான். ஆனால் அந்த விருந்துகளின் மூலமாக, ஹத்தம் ஃபாத்திகாவின் மூலமாக அந்த பேரை வைத்துக் கொண்டு விருந்து உபசாரங்களை செய்தார்கள். அதுல கலந்து கொண்டவர்கள் யார்? பெரிய பெரிய செல்வந்தர்கள். அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல, இவங்க அழைத்தார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக. காரணம், அன்னைக்கு தௌஹீதினுடைய சிந்தனை என்பது மக்களிடத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்குடைய நிலைமைகள் அது ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருந்தாலும், இது அல்லாத என்னுடைய உறவு முறைகளுக்கு என்னால் முடிந்த அளவு இந்த குடும்பத்திற்கு நான் உணவளிக்கிறேன். இன்னைக்கு யார் அதை செய்யறோம்? அதை செய்யக்கூடிய மக்கள் நம்மள எத்தனை பேர்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான். நண்பர்களுக்கு கொடுக்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுக்கிறோம், வியாபாரத்தில் அறிமுகமானவர்களுக்கு கொடுக்கிறோம். இப்படிதான் நம்முடைய விருந்து உபசாரங்கள் இருக்கிறதே தவிர குடும்ப உறவுகளை பேணக்கூடிய மக்கள் நம்மளை குறைவான மக்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த செயல் என்பது நமக்கு மத்தியிலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். எது? இந்த விருந்து உபசாரம். கொஞ்சம் பல வருடத்திற்கு முன்னாடி எல்லாம்
வீட்டுல 3 பேர் அப்படின்னு சொன்னால் 5 பேர் 4 பேருக்கு சேர்த்துதான் அங்க இருந்துச்சு உணவுகள் பானையில வந்து தயாராகும், சாப்பாடு அரிசியை போடுவாங்க. ஆனா இன்னைக்கு 2 பேர் தான், கரெக்டா 2 பேர் தான். திடீர்னு நம்முடைய நண்பர் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க, அப்படியே நம்ம கூட்டிகிட்டு போனா, உங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீங்க வெளியே போய் பார்த்துங்க, இருக்கக்கூடியது அவங்களுக்கு கொடுத்துருங்க. இப்படி எல்லாமே இன்னைக்கு கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய நிலைமைகள் தான் பல குடும்பங்களை பார்க்கிறோம். 10 பேர்கள் வருகிறார்கள், நம்முடைய கையால் அதை சமைத்து கொடுப்பதற்கு பல பெண்கள் யோசிப்பதை பார்க்கிறோம். இவர்களுக்கு எல்லாம் முடியாது என்னால, ஏன்னா இன்னையுடைய நிலைமைகள் எல்லாமே இயந்திர வாழ்க்கையை போல மாறிவிட்டது. கடையில போய் 10 பேருக்கு ஆர்டர் பண்ணுங்க, அப்படியே கொடுத்து அதை நம்ம வாங்கி கொடுப்பதற்கும் நாமே சமைத்து கொடுப்பதற்கும் அதிலே பல வித்தியாசங்கள், பல திருப்திகள் அதிலே இருக்கிறது. எனவேதான் இப்படிப்பட்ட உறவு முறைகளை நாம் பலப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழி என்பது இந்த விருந்து உபசாரம் என்பது மிக முக்கியமான ஒரு வழிமுறை. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏதோ ரமதான்ல ஒரு நாளுக்கு ஒரு இஃப்தாரை ஏற்பாடு செய்து ஒரு பார்சலை கொடுத்து எதையாவது ஒண்ணு செய்து நான் இது மாதிரிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுக்கிட்டேன், அதற்கு பிறகு அதற்கு நமக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இப்படிதான் நம்முடைய நிலைமைகள் ஆரம்பத்திலே இருந்த இந்த நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல செயல்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இது இறைவனுடைய ஒரு உறுப்பான ஒரு செயல் அல்ல. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு அதாவது உன்னை துண்டிக்கக்கூடியவர்களுடன் நீ சேர்ந்து வாழ். அடுத்து சொன்னார்கள், அதாவது யார் உனக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மையை செய் என்று சொன்னார்கள். நமக்கு அநியாயம் செய்யலாம், தெளிவாகவே தெரியுது. இருந்தாலும் நாம் அந்த நேரத்தில் நன்மையை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். நம்ம எவ்வளவு அநியாயத்தை அவருக்கு செய்யறோம், ஆனா அவன் எனக்கு நன்மையை நாடுகிறானே என்று சொல்லி அவனுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து சொன்னார்கள், யார் அதாவது உன்னிடத்தில் தேவையை வருகிறார்களோ அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நம்முடைய உறவு முறைகளை பலப்படுத்தக்கூடிய வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட ஆயுளோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்குண்டான ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, குடும்ப உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அது உங்களுக்கு நீண்ட ஆயுளை மட்டுமல்ல உங்களுடைய பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் இன்னும் அதிகமான ரிஸ்கை ஏற்படுத்தி தரும் என்று அல்லாஹ் தூதர்கள் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட இது ஒரு நீண்ட நெடிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமான இந்த செய்திகளின் மூலம் நம்முடைய உறவுகளோடு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலேயே இன்னைக்கு ஒரு ஒற்றுமை என்பது கிடையாது. யாரோ ஒரு 3வது நபரை போல சந்திக்கக்கூடிய நிலைமைகளை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனைவியோடு மக்களோடு பல நேரங்களை செலவு செய்கிறோம். நம்முடைய இரத்த உறவுகளோடு செலவு செய்வதற்கு என்று சொன்னால் அங்கே யோசிக்கிறோம். மனைவியுடைய குடும்பம் என்று சொன்னால் எந்த யோசனையும் இல்லாமல் உடனடியாக அந்த உறவுகளை சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உறவுகள் எல்லாம் இடையிலே வந்த உறவுகள், ஆனால் இரத்த உறவுகள் என்பது நிச்சயமாக அதுதான் மிக சிறந்த ஒரு உறவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய மக்களாக நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய இந்த பண்புகளை உள்ளடக்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவன் ஒரு அடி கூட நகர முடியாது என்று சொன்னார். அதிலே முதலாவது கேள்வி,
உன்னுடைய ஆயுளை நீ எப்படி பயன்படுத்தினாய், எப்படி அதை நீ கழித்தாய்? இந்த உலகத்தில் இன்னைக்கு 60-70 வயது வரைக்கும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், அந்த வாழ்ந்த அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் என்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாம் ஒரு அடி கூட நகர முடியாது. ஒரு இடத்தில் ஒரு வகுப்பிலே நடத்தக்கூடிய ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்டால் தெரிந்தால் நாம் பதில் சொல்கிறோம், இல்லை என்றால் இன்னொருவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்று அவருக்கு நாம் பதிலளிக்காமல் விடுகிறோம். ஆனால் படைத்த இறைவன் இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது இதற்கு நாம் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த ஆயுளில் என் மீது கடமையாக்கப்பட்ட எத்தனை இபாதத்துகளை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜும்மாவிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்மிலே எத்தனை பேர்கள் இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் தொழுதோம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதில் நம்மிடத்திலே ஏன் இந்த ஒரு கவனக்குறைவு? இப்லீஸ் ஏன் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவருக்கு நீ சஜிதா செய்ய என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இவன் மறுத்தான். என்ன சொன்னான்? அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா அன ஹலக்துஹு மின் நார். நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், களிமண்ணால் படைக்கப்பட்ட இந்த படைப்புக்கு போய் நான் சஜிதா செய்வதா? அபா வஸ்தக்பர, பெருமை அடித்து அவன் மறுத்து விட்டான். அதனால் அவன் அன்றிலிருந்து அதனால்தான் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதுக்காக வேண்டி? எதனால் அவன் தூக்கி வீசப்பட்டான், எதனால் சபிக்கப்பட்டான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய அல்லாஹ் கட்டளையிட்டான், இவன் மறுத்தான். அதனால்தான் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். எத்தனை சஜிதா? பல சஜிதாக்கள் அல்ல, ஒரே ஒரு சஜிதா தான். அந்த ஒரு சஜிதாவை செய்ய மறுத்தவன் அவன் இப்லீஸாக மறுமை நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாக அவன் மாறிவிட்டான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் இன்றைக்கு எத்தனை சஜிதாக்களை நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம், எத்தனை சஜிதாக்களை செய்ய மறுத்தவர்களாக நாம் இருக்கிறோம். என்னுடைய கணவன் இந்த நேரத்தில் இந்த தொழுகையை சஜிதா செய்யவில்லை, சஜிதா என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலமாகத்தான் அதை நாம் செய்ய முடியும். அந்த கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை அவன் தொழாமல் இருக்கிறானே என்று அதை குறித்துள்ள எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் நம்மிலே எத்தனை பேர்கள்? அல்லது என்னுடைய மனைவி தொழவில்லையே, அவர்களை தொழுகைக்காக எழுப்ப வேண்டும் என்று அவரையும் எழுப்பி தானும் தொழுது தன்னுடைய பிள்ளைகளும் தொழ வைக்கக்கூடிய பொறுப்புள்ள குடும்ப தலைவர்கள் நம்மிலே இன்றைக்கு எத்தனை பேர்கள்? நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நாம் நகர முடியாது. உன்னுடைய இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய்? அந்த இளமை பருவம் என்பது எத்தனை ஆண்டு காலம் என்பதற்கு ஃபுகஹாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது 19 வயதிலே இருந்து 40 வயது வரைக்கும் என்று குறிப்பிட்டார்கள். இது இளமை பருவம். ஆரோக்கியமாக எதையும் திடகாத்திரமான முறையில் எவ்வளவு அதாவது கனத்தையும் தூக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு வலிமை பெற்றிருக்கக்கூடிய அந்த வயது. அப்ப இப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய்? அந்த இளமை பருவத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இறைவனுக்கு பயந்து வாழாமல் ஏதோ சிலர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே மட்டுமே நல்ல ஒரு மனிதனை போல, நல்ல ஒரு வாலிபனை போல, இளைஞனை போல மக்களை ஏமாற்றி கொண்டு வாழ்கிறோம் என்றால் நாம் நினைக்கிறோம் இவரை நான் ஏமாற்றி விட்டேன். அப்படி அல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். மறுமையில் இதை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். அடுத்து நம்முடைய வியாபாரம் சம்பந்தமாக உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், எப்படி சம்பாத்தியம் என்பது இன்னைக்கு பல வழிகள் இருக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். யஅதி அலன்னாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம். மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தான் சம்பாதித்தது ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டதா ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டதா என்பதை பற்றி எல்லாம் அவன் பொருட்படுத்தவே மாட்டான். அவனுடைய ஒரே நோக்கம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, பொருளாதாரத்தை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் செல்வது. அது ஹராம் சேர்ந்திருக்குது, அதுல வட்டி வருது, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. இப்படி வாழக்கூடிய மனிதனும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இறுதியாக சொன்னார்கள், உன்னுடைய அறிவை எந்த செயல்களுக்காக பயன்படுத்தினார்? இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இல்மின் மூலம், அந்த அறிவின் மூலம்
நாம் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்கிற அதன் மூலம் நல்லவற்றுக்கு நீ பயன்படுத்தினாயா அல்லது தீய செயல்களை செய்வதற்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப இப்படிப்பட்ட செயல்கள் ஹராமின் பக்கம் செல்வதற்கு, ஹராமின் பக்கம் ஒருவரை கொண்டு செல்வதற்கு அதை நீ பயன்படுத்தினாயா என்று மறுமையிலே அல்லாஹ் கேட்கும் பொழுது அதற்கும் நாம் பதில் சொல்லாதவரை ஒரு அடி கூட நகர முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம். இதற்குண்டான என்ன பதிலை நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நமக்கு நாமே இந்த கேள்விக்குண்டான பதில் என்ன என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கும் பொழுது அதற்குண்டான பதிலை நாம் சொல்வதற்கு தயாராக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெற்று வாழக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் கஃபரத் வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون والله يعلم ما تصنعون.